Ladies and gentlemen, please join me in giving a warm welcome to Honorable Justice Srimati Madras High Court, Madurai Bench. Thank you. Good evening to all. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோம் இல்லை, ஆனுவல் ரிப்போர்ட் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டிஜிட்டல். ஹேட்ஸ் ஆஃப். Hats off to the correspondent, senior principal, and Mr. Swaminathan, joint director, teaching, non-teaching staffs, and special hats off to the parents and the students. The journey of 10 years of this school and their achievements, இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க இல்லை ஒவ்வொருத்தரும். த கான்ட்ரிபியூஷன், அந்த டீம் ஒர்க், அந்த கான்ஃபிடென்ஸ், ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற கான்ஃபிடென்ஸ். எனக்கு என்ன தெரியுமா தோணிச்சு கடைசியில் அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே, எ ஸ்மால் இந்தியா வித்தின் திஸ் கேம்பஸ். எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க, நியூஸ் ரீட் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸில் எக்ஸல் ஆகிறாங்க, லேப் இருக்குது, எங்கேயுமே வெளில போக வேண்டாம் போல இருக்கே. இது ஒரு குட்டி தீவுங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, வாழ்த்துக்கள். இவ்வளோ பண்ணிகிட்ருக்கிற இவங்கள் இந்த ரிப்போர்ட்லேருந்து ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃப்யூச்சர் ப்ரப்போசல் அப்படின்னு ஒரு கேப்ஷன் கொடுத்து ஒரு 4-5 இது சொன்னாங்க. அதில் தயவு செஞ்சு நான் சொல்கிற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஐ திங்க் இங்கே இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தியும் இருக்குது. ஆனால் ஒரு 5 லாங்குவேஜஸ் எடுத்துக்கங்கிறது என்னோடய எண்ணம். ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், தமிழ் இருக்கும். ஹிந்தி பாக்கி ஸ்கூல்லலாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இல்லை, பட் பாக்கி ஸ்கூல்ஸில் இருக்கும். இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ், ஆல்ரெடி ஹிந்தி இருக்கிறதுனால என்னோட பிளானில் என்னென்னா, அந்த நார்த் இந்தியன் இதை கவர் பண்ணும்போது ஹிந்தி வேணும். அப்புறம் வேர்ல்டு வைட்லேருந்து ஒரு லாங்குவேஜ். இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க நாளைக்கு உலகத்தை ஆள வேண்டும். அப்போ என்ன வேணும்? லாங்குவேஜஸ் வேணும். எதுலேயுமே இன்ஹிபிஷன் வச்சுக்காதீங்க. ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் தமிழ், இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, என்ன லாங்குவேஜ் வேணால் கற்றுக்கங்க. ஹாவ் யோர் ட்ரீம், இதுதான் அப்படின்னு இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சைனாவில் போய் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ட்ரீமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. வெளிநாடுக்கு போங்க, வெளி ஊருக்கு போங்க, இங்கேயே இருக்க வேண்டாம். அப்போ தான் உலகம் எவ்வளவு அருமையான விஷயம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ இங்கே சண்டை போட்டுட்ருக்கோம் பாருங்களேன், அதெல்லாம் தேவையில்லைன்னு தோணும். அதனால் ஹாவ் யோர் விஷன் ப்ராடர் அவுட் சைட் தமிழ்நாடு, ஸோ தட் யூ கேன் அச்சீவ் தமிழ்நாடோட பேரை நிலைநிறுத்துவதற்கு. அதனால் ரெண்டாவதாக அந்த ஃப்யூச்சர் ப்ரப்போசலில் இன்னொரு இதை ஆட் பண்ணிக்கோங்க. R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஏன்னா இந்தியாவில் இதுதான் ரொம்பவே லேகிங்காக இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே. நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க எல்லாமே ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஒரு சின்ன குண்டூசி கூட நம்ம ஃபாரின்லேருந்து, எஸ்பெஷலி சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட எந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இல்லை, இருக்கவும் இல்லை. அது ஃப்யூச்சராக அது மாடிஃபை ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஃபீல்டில் நிலச்சி நிற்க முடியும். அதனால் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் இங்கே +1 +2 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கெல்லாம் வேலை வேணும், இதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா R&Dயில் நீங்கள் இருந்தால் பிழைக்கலாம். இது இட் இஸ் அனதர் ஃபீல்ட்
நீங்கள் வந்து உங்களோட திறமையை காட்டுறதுக்கு. அதனால தான் சொன்னேன், விஷன் நல்லா வச்சுக்கோங்க, அதற்கு ஏற்ற மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள், யூ கேன் அச்சீவ். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் ப்ரப்போசலில் வச்சுக்கணுங்கிறது என்னோடய எண்ணம். நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதை நம்மெல்லாம் தொலைச்சிட்டோம். இப்போ என்ன ஆகுது தெரியுமா? நம்மக்கிட்டேருந்து வெளியில் போய் வேறு ஒரு பேரில் நம்மக்கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து பிள்ளையாரை பார்த்தா என்ன செய்வோம்? உக்கி போடுவோமா? 2 கையை வச்சு இப்படி போட்டு உக்கி போட்டு எழுந்துப்போமா? அதை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு திரும்பி வந்துருச்சு. என்ன பேரில் அப்படின்னா, சூப்பர் பிரெயின் யோகா. எப்படி இருக்குது? இது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நடக்குதுங்க. அதனால் நீங்கள் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இப்போ என்னென்னா, நம்மளோட பழைய விஷயங்களெல்லாம் டெவலப் விட்டு போனதெல்லாம் எடுத்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இதெல்லாம் எங்களோடதுப்பா, உங்கள் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு பேட்டன்ட் பண்ணுங்கள். நம்மளோட ரைட்ஸை வந்து நிலைநிறுத்துங்கள். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு டாஸ்க், எதெல்லாம் நம்மளோடதோ, எதெல்லாம் வெளியில் போய் வேறு ஒரு பேரில் வந்ததோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இதெல்லாம் எங்களுது அப்படின்னு பிரகடனம் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன இருக்குன்னு லிஸ்ட்டு நீங்கள் தான் தயாரிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ப்ரீவியஸாக நம்மளோட முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணணும். 2வது ஒரு விஷயம், இந்தியன் ஹிஸ்ட்ரியில் நம்ம மக்கள் யாருமே எழுதலை, எல்லாமே ஃபாரினர்ஸ் எழுதினது தான். நிறைய அவங்களுக்கு அவங்களோட பர்செப்ஷன், அவங்களோட வியூ அதுதான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அசோக சக்கரவர்த்தி கலிங்கா வார் முடித்ததுக்கப்புறம் புத்திஸ்டாக மாறினார். அப்படி தானே? கரெக்டா? ஆமாவா? அது இல்லை. அவர் புத்திஸ்டாக மாறினதுக்கப்புறம் தான் கலிங்கா போரே பண்ணார். எதற்காக இப்படி மாற்றி எழுதினாங்கன்னு தெரியல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அடுத்த டாஸ்க்காக எடுத்துக்கிட்டு எதெல்லாம் தப்பாக இருக்கோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எங்கள் ஜுடிஷியரியில் நாங்கள் செய்வோம். அதை இப்போ ஒரு இஷ்யூவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டிருப்பாங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்டு மறந்து போயிடும், யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் போடுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இது கரெக்டான 3வது ஒரு ஜட்ஜுக்கிட்ட கொடுத்து எது கரெக்டுன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒரு கேசஸ் இருக்கும். அப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருப்போம். ஓவர் ரூல் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டு, 2 இதில் டிஃபர் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டு, இப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுப்போம். அது மாதிரி நீங்கள் ஹிஸ்ட்ரியிலையும் எதெல்லாம் தவறு எது கரெக்டு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனதர் டாஸ்க். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லாரும் ஒரு விஷயம் அட்வைஸ் பண்ணுவாங்க, எல்லாரோடையும் அன்பாக இரு, எல்லாரோடையும் அன்பை பகிர்ந்துக்கோ, நேசிக்கிறது தான் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். சரி சார், நான் அன்பாக இருக்கேன், எனக்கு கோபம் வந்தால் என்ன செய்கிறது? அப்போ என்னால் அன்பாக இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னலாக அன்பாக இருக்கோம். அப்போ இன்டர்னலாக அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கண்டினியூவாக வச்சுக்கிறது? நடுவில் வீணை காயத்ரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட வீடியோ ஒன்று பார்க்குற நேரிட்டது. அதில் எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடச்சிது. அவங்க தியானம் பண்ணுவாங்களாம். சும்மா 10 நிமிஷம் 20 நிமிஷம்லாம் இல்லை, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆரம்பத்துலலாம் ஏதோ உட்கார முடிஞ்சது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அப்படியே இந்த ஃபீல் குட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல,
மனசு பூரா மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அன்றைக்கி வந்து பூரா நாளுமே எனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் இருந்தது, யார் மேலேயும் கோவமே வரல, எல்லார் மேலேயும் அன்பு தான் இருந்தது. அன்றைக்கி இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டுக்கு எங்கள் வேலைக்கு வர அம்மா லேட்டாக வந்தாங்க. நார்மலாக நான் கோவப்பட்டிருக்கணும், கோவம் வரல. அன்றைக்கி நிறைய பேர் தப்பு பண்ணாங்க, அவங்க மேலெல்லாம் நான் கோவப்பட்டிருக்கோம், எனக்கு கோவம் வரல. அப்படின்னா என்ன? நமக்குள்ள நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால அன்பு உள்ள இல்லை. ஸோ உள்ளேயும் வெளியில் அன்பு காமிட்டணுன்னா உள்ளே இருந்தால் தானே வெளியில் காமிக்க முடியும். அதுக்கு தான் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு இமேஜின் பண்ணிக்கங்க, ஒரு பவுல் நிறையா கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது அன்பு. பாக்கி ஃபீலிங்ஸ் எல்லாமும் இருக்குது அந்த பவுலில். அந்த பவுல் இப்போ நீங்கள் மழை வர்றதுனால வெளியில் வைக்கிறீங்க, அது நிறைஞ்சிருது, மழை நின்றுருது, அப்புறமும் சொட்டு சொட்டாக தண்ணி அதில் இருக்குது, அது மனசு. அப்போது அன்பை பூரா நிரப்பினீங்கன்னா நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் வெளியில் போயிடும், அன்பு மட்டுமே நிறைஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலாக எஃபர்ட் எடுத்து அன்பு கொடுக்க வேண்டாம், இன்டர்னலாகவே உங்களுக்கு அன்பு தானாக வரும். இந்த உரையை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி.